வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோயில். ஆமாங்க, ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்த கோவிலை இன்றைக்கி எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய தடைகளை தாண்டி நான் கோவிலோட முன்வாசல்லேருந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கவர் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மாட்டு பொங்கலுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டீட்டெயில்டாக என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். தஞ்சை பெரிய கோயில் பார்க்கணுன்னு எனக்கும் ஓவி பாப்பாவுக்கும் ரொம்பவே ஆசை. பொன்னியின் செல்வம் புக்கை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஓவி பாப்பா ரொம்ப டீட்டெயில்டாக இந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்குவாங்க. இந்த புக்ஸ் படித்ததுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தே ஆகும், இல்லாமல் போகவே போகாது. ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு 5 பாட்டையுமே படிச்சுட்டு யாராலையுமே இவங்களை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி படித்து இந்த சோழர்கள் கட்டின கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தவ தான் நான். மேலேருந்து நம்ம பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சி கிட்ட போய் பார்க்கும்போது பிரமிச்சு போன விஷயங்கள் நிறைய இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி நான் தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது ஒரு கோவிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் இவ்வளோ பெரிய கோவிலாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பார்த்தா தாங்க தெரியும் உண்மையான பிரம்மாண்டம். ஏன்னா வீடியோவில் காட்டும் போது பெரிய பிரம்மாண்டமாக ஒன்றும் பெருசாக தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக தெரியும். உள்ளே நுழையும் போதே அந்த மெயின் வாசலை பார்க்கும் போது அப்படியே ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸு புல் அரிச்சு போச்சு எனக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம தமிழர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 1010லேயே இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்கன்னும் போது ரொம்பவே வியப்பாகவும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் இப்போ உங்கள் கூட சில விஷயங்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோவிலோட தமிழை எப்படி சேர்த்து இணைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் சிவலிங்கம் 12 அடியில் இருக்குங்க. அதாவது உயிரெழுத்து 12. இந்த 12 அடியை மையமாக வச்சு சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. சிவலிங்கத்தின் பீடத்தினோட உயரம் 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18. ஸோ இந்த கோவில் பீடத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 18 அடியாக வச்சுருக்காங்க. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்தை அடிப்படையாக வச்சு 216 அடியில் மொத்த கோயிலோட ஹைட்டுமே தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல, அது 247 அடி. அதாவது தமிழ் மொழியோட மொத்த எழுத்துக்கள் 247. இதை மையமாக வச்சு சிவனுக்கும் நந்திக்கும் உள்ள கேப்பை வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகாக தமிழையும் இந்த கோவிலையும் இணைச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். உண்மையிலே இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போயிட்டேன். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் 2 அடியில் 2 ஃப்ளோரு இல்லாட்டி ஒரு 3 ஃப்ளோர் தளம், அதை வச்சு தான் கோவில்லாம் கட்டுவாங்க. இதில் மொத்தத்தில் 15 தளங்கள் இருக்குது. அதாவது 60 மீட்டர் உயரம் இந்த கோயில் இருக்குது. மொத்தமாகவே கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. சோழர்கள் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸால் இந்த அளவுக்கு ஒரு பில்டிங்கை 1000 வருஷம் தாங்குற மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கவும் முடியாது, கட்டவும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி டிட்டோவில் இருக்கிற இன்னொரு கோவிலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கோவில் இருக்குது. அதையுமே நம்ம ஒரு முறை சுற்றி பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் ஒரு முறை போய் சுற்றி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.